வந்து கொடுத்துட்டு போட்டுங்க. அப்ப யாருக்குப்பா கொடுக்க போறோம்? யாரு எங்க அண்ணன் கஞ்ச பையனா ஆதோ வர்ஜனா இன்டர்வியூ பாத்தீங்களா இல்லையா? விஜய் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கட்சியில இருந்து காசு எடுக்கலன்னு சொல்லி வச்சிருக்கான். இப்ப த்ரிஷாவை கல்யாணம் பண்ண போயிட்டா நீங்க ராணா வீடியோ எல்லாம் எடுத்து போடுவீங்களா இல்லையா? ராணா தான்டா அவன் பேரு. ஆமாமா ராணா. ராணா வீடியோ சபா இது இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் நியூஸ் தான். ஒரிஜினல் ப்ரோ. என்ன ப்ரோ ஏ புரியல. ஏஐலாம் இல்ல ப்ரோ. இது ஏஐலாம் பண்ண முடியாது ப்ரோ. இவ்வளவு தெளிவால ஏஐ பண்ண முடியாது. சபா நிக்கில் முருகன் போட்டிருக்காரு அவர் பிஆர்ஓ. கண்ணத்துல இருக்கிற மறு அந்த மூஞ்சிக்கெல்லாம் ஏஐ செட் ஆகாது. ஐயா ஒரு நம்புற மாதிரி காது குத்துங்க. யார் நடந்து போறாங்க அது த்ரிஷா திரும்பி பாக்குது. ஏங்க அண்ணன் கண்ணத்துல இருக்கிற மறு கூட இருக்குங்க. என்ன ஏஐன்றீங்க? நாளைக்கு விஜயே வந்து ஆமாண்டா நான் தான்டா கூட்டிட்டு போனேன்னு சொன்னா கூட ஏன் உனக்கு ஒண்ணும் தெரியும் நீ கம்யூனிட்டியானுங்க போல. விஜயே வந்து நான் தான் லியோ பாத்து இல்ல மாப்பிள்ள பொண்ணு பின்னால நிக்கிற மூஞ்சி எல்லாமே அங்க ஏஐ பண்ண முடியும். அந்த ஒரு நிமிஷம்டா வெட்டிங் மேல திமுகவால பண்ண முடியும் சார். மேல இருக்க போட்டோ கேட்டிருக்கு பிஆர் டீம் கிட்ட ஒரு சரணை பண்ணுவோம். விசா தானே சொல்லிட்டு கேளு. அவரும் கிளியர் பண்றாரு. திமுக தான் காரணம்னு சொல்லலையா? ஐயா இது ஏஐ வீடியோ தானே இது. ஆமாமா திமுகவின் சதி செயல். எங்க அண்ணன் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. எங்க அண்ணன் செருப்பு போட்டிருக்காரு பாருங்க. எப்படி செருப்பு போடுவாரு? சூதான போடுவாரு. அண்ணன் கல்யாண மேடைக்குலாம் கூட்டு போக மாட்டாரா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்ட்ல மாட்டிருக்கான்டா திரும்பியும். இந்த எஸ்கேவோட ஒரு இது வரும்ல மனங்குத்தி பறவையில மாப்பிள்ள ரெடி பொண்ணு ரெடின்னு. அதுவா அது அந்த படமா மனங்குத்தி பறவையா? இல்ல வேற ஒரு படம். இந்த தொட மாப்பிள்ள தொண பொண்ணா போவாங்களே. ஆமாமா இது ஐயோ இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம். அந்த டெம்ப்ளேட்டை போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு சொல்லிட்டீங்கல்ல ரெட் டிராகன் குரூப்ல போட்டு விடு. அத டெம்ப்ளேட்டை அப்டேட் பண்ணி விடு. வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல அந்த டெம்ப்ளேட் வரும்ல தொணமாப்பிள்ள ரெடி பொண்ணும் ரெடி. அதுவா எடுக்கிறேன் கவலைப்படாதீங்க. குரூப்ல டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணி விட போட்டுன்னு படத்தை டவுன்லோட் பண்ணு. டேய் என் குரூப்ல ஒரு வேற ஒரு விஜய் ஃபேனர் போய் சூப்பர் பேட்டர் போட்டு வச்சிருக்கா. ஹரிஸ் குரூப் பாரு சூப்பரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது தாவைக்காரிகள் இருந்தா வந்து சொல்லும் டிஎம்கே சனி ப்ரோ அப்படின்னு. என் கண்ணே பட்டு போல இருக்கு போட்டிருக்காயா எனக்கே ஐயா ஒருத்த கீழே இருக்கா பாருங்க தளபதி ரசிகன். அவனை கூட்ட மேல வச்சு பேச கூட்டுறவன் 4 பேர் வச்சிருக்கான். பெருக்கிறவன் 4 பேர் வச்சிருக்கான். எங்க அண்ணன் வச்சிருக்க கூடாது. அவ்வளவு காசு வச்சிருக்க. டவுன்லோட் பண்ணி அனுப்புவா அப்படியே அனுப்புவா. சொல்லு மாட்டிக்கிச்சு. டவுன்லோட் பண்ணி அனுப்புவா அப்படியே அனுப்புவா. என்னதுடா? அப்படியே அமுச்சு குரூப்ல போட்டு விடு. எடிட்ட மட்டும் நான் சரண நீ போடுறியா? எனக்கு அனுப்புடா. எனக்கு அனுப்பு. ரெட்ராகன் ஒன்றாக ஃபாலோ பண்ணி அவருக்கு அமுச்சு விடு. அவர் ஃபாலோ பண்ணி எனக்கு கொடுத்துரு. நான் போட்டுறேன். ஒன்றாக ப்ரோ. இந்த போட்டோ வேணாம் ப்ரோ. மேடையில ஒண்ணா நிப்பாங்க ப்ரோ. அந்த போட்டோ வந்து அதுதான் வேணும். அந்த போட்டோ நிக்கல. வெயிட் பண்றா. நான் மாத்திக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? அப்பதான் டிஎம் ஓபன் ஆகும். அடிச்சுக்காதீங்கட்டியா. ஒரு வீடியோவா போடலாம். இருங்க கிரேசி பாய் எடிட் பண்ண ஆரம்பிச்சாராம். சரி சரண் என்ன ஃபாலோ பண்ண அப்பதான் டிஎம் ஓபன் பண்ண முடியும். சரணே குளித்தியா நீ? அவன் வாரத்துக்கு ஒரு ஐடி வரான்டா. கேட்டா ஆகுது. அஜித்தின் பார்வெல்லாம் எப்போ குளித்து ஊதி பொச்சாச்சு. சபா யார போட்டோம் அத கியூட் காரனே ஓடாத டாடா ஏசி எதுக்குடா இது கேக்குற மாதிரி. நான் யாரத்தம்மா ஃபாலோ பண்ணாம இருக்கேன். வெறும் மதன ஒண்டி தான் வாண்டடா ஃபாலோ பண்ணாம இருக்கேன். திடீர்னு அப்பா அம்மானுவான். எதுக்கு நமக்கு? நான் அப்பா அம்மான்னு கூட சொல்லுவேன் தவிர உன்ன மாதிரி அன்புமணி வர சொல்ல மாட்டேன். செருப்படியா அடிக்கும் ஓடி அந்த பக்கம். நான் சொல்லிட்டேன் எனி டே விஜய் இஸ் பெட்டர் தென் எனிதிங். ஸ்வீட் டாக் கூட பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. சாவச்சிருவேன் நானு. அன்புமணி எல்லாம் எடுத்து வந்து அன்புமணி அப்பன மகனே கொண்டு வந்து நீ விஜய் சொல்லிடுவேன். சாதி வரைக்கும் இப்ப கூட அண்ணா போட்டோ வந்துருச்சு. எனக்கு இப்ப யாராவது எடிட் சீக்கிரம் போட்டு கொடுங்கடா.
பால் தரணும்னா வந்துட்டாரு. என்னது திருத்தா கூட வெட்டிக்கா பால்ஸ் ப்ரோ போயிருக்கானா சீக்கிரம் வேற வெட்டிக்கு போயிருக்கான் அவ்வளவுதான். ஒன்றாக ப்ரோ நான் அந்த போட்டோ அனுப்புறேன், எனக்கு கொலா பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. இல்லடா நான் நோம்பு திறக்கணும்டா, ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா. ஐயோ சரி நீங்க எனக்கு சரணு அந்த கொலா பண்ணி அனுப்பு எனக்கு. என்ன போட்டோ? இந்த பாரு டிஎம் பாரு. ஏங்க Guys, one பெரிய minute. தல வந்திருக்கு. அவரை பேச விடுங்க. நான் வியாபாரம் பார்க்கட்டா? ஏய் வியாபாரமாடா முக்கியம். பார்த்த வியாபாரத்தை பார்த்தனே 44 அந்த காசை நான் அனுப்புறேன்டா உனக்கு. 44 ரூபா பில்லு 5 ரூபா கையில கொடுத்தான். 39 ரூபா வாங்கணும் அந்த மூதேவி. வந்திருக்கு. பழனிசாமி பிரதர் பால்ஸ் ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க. பால்ஸ் ப்ரோ ஜோடியா போயிருக்காங்க ப்ரோ, ஜோடியா பாக்கெட்டா? ஏங்க அத ராம்குமார்லாம் ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க. ரீபோஸ்ட் பண்ணுங்க. வானங்கட்ட பையன் ஆபீஷியல் தான். விஷயம் 1/2 கிலோ அரிசி வாங்க வக்கீல் அந்த பஞ்சாயத்து அட்டைக்கரைக்கு 500 ரூபாய் கேக்குது. சபரிஷ் கேக்குதுறானே? சொல்லுங்க. இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு அப்புறம் கேவலமா முட்டு கொடுப்பானுங்க பாருங்க. இதுக்கு மேலே முட்டு கொடுத்தா அவனுங்க மனுஷன். இதுக்கப்புறம் தான் கேவலமான முட்டே வரும். அதுதான் சொல்றேன். ஒரு நண்பர்கள் வெட்டிக்கு போறத நீங்க தப்பா பேசுறீங்க. சன் நியூஸ் என்ன போட்டிருக்கா? சபரிஷ் நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டாம பிரதர்ஸ் அந்த நொர தெரியுது, அதை கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஏய் எந்த டெம்ப்ளேட்ல போட்டோம் சபரிஷ்? இது கீழே சபா உனக்கு நான் டிஎம் பண்ணிருக்கேன் பாரு, ராம்குமார் ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன். டேய் என்ன டெம்ப்ளேட்? வேணாம் ப்ரோ ஒரு மானம் கேட்டவன். என்ன சார்னா அந்த போட்டோ கீழே என்ன டெம்ப்ளேட் போட்டோம்? டேய் டெம்ப்ளேட்லடா உனக்கு வசந்த் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் பாரு, அந்த வீடியோ எனக்கு போட்டு விடுறா. வீடியோவே வரலையே. வசந்த் வீடியோ அனுப்பிச்சே இல்லையா உனக்கு? என்னடா மதன மன்னன் ஒண்ணே வந்திருக்காங்க. யூடியூப் லிங்காடா? ஓகேடா. டேய் மதன என்னடா உங்க அண்ணனும் அண்ணி ஒண்ணா வந்திருக்காங்க. மதன அடிக்கிறீங்க. ஏண்டா கட்சி ஆரம்பிச்சோடே ஆதரிச்ச நீ தானடா? அதனே சொன்னனே படிச்சு அண்ணன் கட்சியில இருக்காரு, அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாருன்னு சொல்லி. ஏண்டா வேலைக்கு அப்புறமா திரும்பி வந்து உன்னை நம்புறாங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல திருந்திட்டான். 1.5 வருஷம் ஆனாலும் குத்துறாடா, முதுகுல குத்துனதானே இல்லையா? வந்ததை பேசுங்க ஒரு வருஷமா. அண்ணா மாறிட்டான் அரிகான் அண்ணா. நமக்கு அப்டேட் வந்திருக்கியா? தெரிய வச்சாச்சு விடுங்க. அடிச்சடிச்சு தெரியும். நமக்கு அப்டேட் வந்திருக்கியா? என்னண்ணா அப்டேட் வந்திருக்கா? ஐயோ எல்லாமே இந்த டைம்ல தான் வரணுமா? அப்டேட் அப்புறமா விட சொல்லுங்க. பால்சு ப்ரோ உண்மையிலே சங்கீதாவுடைய விவரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்படினாலு நீ விவரத்தை குடுக்கற மாதிரி கூட நான் என் ஜோடியோட போயிருவேனே. போயிட்டேன் பாருங்க. அதே ஒரே சட்டை ஒரே சேலை கலர் பாத்தீங்களா பாக்கலையா? ஜட்டியும் ஜாக்கெட்டும் ஒரே கலரா. அப்படி வேணாம், அது வேணாம், அது வேணாம், அது வேணாம். நம்ம ஒண்ணு விஜய் ஃபேன்ஸ் மாதிரி தரம் கெட்டு போயிடல. நம்ம நல்ல நோ 370 ஆனோம். சரண அனுப்புவியா இல்ல எப்படா? நானே கொலா பண்ணிடுவா. வசந்த் எனக்கு டிஎம் அனுப்பு, நானே கொலா பண்றேன். முடிஞ்சு 2 நாளைக்கு 2 நாளைக்கு சந்துல பஞ்சாயத்து நல்லா ஜாலியா ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டான். ஒரு தொகுதி கவலையே படாத, டோட்டல் பாக்கெட்டா இருக்கு. டேய் சரண டோட்டல் வித்தது போதும்டா, ஏன்டா அங்க உசுரா போகுது? அதை விட பெரிய வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கனே. ரிஷாவும் விஜயும் ஒன்னா போயிருக்காங்க. அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. மியூட்ல போட்டு வர்றாங்க. சீருங்க வந்துருச்சு. அதுதான் பாருங்க ரெடி பண்ணு. அவன் வந்து வர கடையில இருக்க எல்லா கஸ்டமருக்கும் சொல்லுவான். மேட்ச பாருங்களேன். எங்க இருங்க டோனி, ரோஹித் சர்மா, சச்சின் எல்லாமே வந்துட்டாங்க ப்ரோ.
இப்ப துபே அவுட் ஆயிட்டான். டோனி வந்து தப்பான இது அந்த டோனியோட அந்த ஒரு இதை காட்டுறான். அந்த ஒரு விஷயம் தெரியுது பாத்தீங்களா டோனி. கிரிக்கெட் பேட்டி எடுத்து விட போறீங்க. அப்பயும் ரோஹித் சர்மா போய் டோனிட்டு தான் சொல்றான், பாருங்க சார் எப்படி தப்பு பண்றான்னு. இது கிரிக்கெட் பேட்டி வேணா விடுங்க, அப்புறமா பாத்துப்போம். கிரிக்கெட் அப்புறம் நம்ம சண்டை போடுவோம். எனக்கு தெரிஞ்சு அண்ணனை போலப்பா. சபா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ்ல வந்து சங்கீதா அண்ணி வந்து பேட்டி கொடுத்துரும்னு நினைக்கிறேன். மீடியாவுக்கு முன்னாடி வந்து ஆமா அது நடக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா கடுப்பு ஆரம்பிச்சிட்டா. ஆமா ரொம்ப ஓவரா இன்னைக்கு இத பாத்துக்கிட்டு நாளைக்கே வந்தாலும் ஆச்சரியம் பண்ணுவதுக்கு இல்ல. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு வந்துச்சுன்னா 2 நாள் வீக்கெண்ட் வேற. டைட்டில் கரெக்டா விடாத, டைட்டில் தப்பா இருக்கு. சரணே இத கொண்டாடுறதுக்கு உங்க கடையில 100 கேம்பா பாட்டில் இறக்கிதான் வந்து 100 கேம்பா பாட்டில். சபரிஷ் நான் இருக்கேண்ணா. டைட்டில் கரெக்டா விடா, தப்பா இருக்கா ப்ரோ. மிஸ்லீட் ஆகுது டைட்டில். பால்சு ப்ரோ ஒட்டியே போறாங்க பாருங்களேன், ஒட்டியே நிக்கிறாங்க பாருங்களேன். என்னடி உரசுது இதுக்கும் முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு இல்ல எனக்கு என்னன்னா இது வரைக்கும் முட்டை கொடுத்துட்டு தானே அந்த குரூப் இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுப்பானுங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இது நேற்று வரைக்கும் எங்க அண்ணா அப்படி இல்ல, எங்க அண்ணா இப்படி இல்லன்னு ஒரு குரூப் முட்டை கொடுத்துட்டு இருந்தானுங்கல்ல. ப்ரோ அதெல்லாம் இதை விட இது பண்ணியாச்சு. எங்க அண்ணா யாரா வேணா வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால அண்ணா தைரியமா வந்திருக்காரு. கேடு அடுத்தது இந்த வலைபேச்சு என்ன தெரியுமா சொன்னா, அவங்க சொன்னதெல்லாம் பொய்யின்ட்டான். யாரு சங்கீத அறிக்கையில வந்து அபிடவிட்ல சொன்னது எல்லாமே பொய்ன்னு அவன் முட்டு கொடுக்க சொன்னான். அவன் இதை என்ன சொல்ல போறான்னு தெரியல. விஜயே பொய்யின்னுவானா இந்த வீடியோவே பொய்யின்னுவானா வீடியோங்க அப்படின்னுவான். வந்தது திரிஷாவே இல்லங்க, சங்கீதா கூட வந்தாங்க, ஏஐல பேஸ் மாத்திட்டாங்கன்னுவான். பாண்டாவுக்கு பேமெண்ட் போடல போல இருக்கு. 2-3 நாளா டிஎம்கேக்கு ட்வீட் போட்டுட்டு இருக்கான். பாண்டாக்கு இல்ல ப்ரோ, அவன் வந்து என்ன இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க, அண்ணனை மச்சி அவனும் வர மாட்டான். சபரிஷ் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க? சி அவன்லாம் சும்மா கூப்பிட்டாலே வந்துருவான். எத்தனை டி-ஷர்ட் சேல் பண்ணி சார் சொன்னீங்க? டி-ஷர்ட் கான்ட்ராக்ட் பல்கா கொடுத்துட்டாங்க. சபா எனக்கு ஒரு டவுட். இவன் வந்து இப்போ த்ரிஷாவை கூட்டு இப்படி வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டானே, நாளைக்கு கட்சியிலையும் சேர்க்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கட்சின்னு சொல்லாதீங்க ப்ரோ, கட்சி கேவலம். புரியல என்ன சொன்னாப்ல? இல்ல பால்சு என்ன சொன்னாப்ல கவனிக்கல, என்ன சொன்னாப்ல? விஜய் கட்சியிலே சேர்த்துப்பானான்னு கேக்குறாப்ல. நாளைக்கு கட்சியிலேயே சேர்த்துப்பானான்னு கேக்குறேன். கட்சியிலும் சேர்த்துக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு கேக்குறேன். ஆண் தலைவர் 1, பெண் தலைவர் 1. ஆமா புஷியானந்த் வந்து இல்ல ப்ரோ, இப்ப கேஸ் வந்தோன்னா இப்படி வெளியே சுத்த ஆரம்பிக்கானே, எவ்வளவு திமிர் இருந்தா ஆண்களுக்கு வந்து விஜய் அண்ணா முதல்வர், பெண்களுக்கு வந்து திருசாண்ணி முதல்வர். இது வந்து நம்ம காமெடிக்கு சொல்றதுக்கு இல்ல, நாளைக்கு பாருங்க. இல்ல இது நம்ம காமெடிக்கு சொல்றதுக்கு இல்ல, கண்டிப்பா பாருங்க. ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும், இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் வந்து கட்சியில போய் ஒரு ஆள் ட்வீட் பண்ணிருக்காப்ல பால்சு ப்ரோ. ஏட்டா எங்க அண்ணனை குடும்பத்தோட சொல்றீங்க, குடும்பத்தோட வந்தாலும் ஓட்டுறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே செகண்ட் சபரிஷ் வாட்ஸ்அப் பாரு, அந்த வீடியோ இப்பதான் ஒரு வீடியோ போட்டேன். போடாம வீடியோ எடிட் பண்ணிட்டு போடாம டிஎம் பண்றான் பால்சு ப்ரோ. ஒண்ணு ட்விட்டர் கேளுங்க, குடும்பத்தோட வா சொல்றீங்க, குடும்பத்தோட தான் திட்டுறீங்க, என்ன நினைச்சு? அடுத்தது விஜய கேப்பா நினைக்கிறேன். அடுத்த ஃபங்க்ஷன் தான் ஃபேமிலியோட வர சொன்னீங்க, வந்த அதுக்கும் உங்க ஆளுங்க என்ன ஓட்டுறாங்க. சிஎம் சார் ஃபேமிலியோட வந்தானே சொன்னீங்க, எந்த ஃபேமிலின்னு சொல்லல. ஃபேமிலியோட வந்தானே சொன்னீங்க, எந்த ஃபேமிலின்னு சொல்ல வேண்டாம்டா. இல்ல இப்ப அவனுங்க என்ன எலிவேஷன் போட்டுட்டு இருக்கானுங்கன்னா, திமுக செட் பண்ண நெரேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து அண்ணன் பயப்படுறதா இல்ல, அவர் வந்து ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. வீட்டுக்கே போயிடலான்னு இருக்காரு. நரேட்டிவ் செட் பண்ணது டிஎம்கே, நரேட்டிவ் செட் பண்ணது நீதான்டா நாய. நரேட்டிவ் செட் பண்ணதே நீதான்டா. ஐயோ முரட்டு கண்டென்ட்டா இருக்கு. இல்ல ஐ அம் வெயிட்டிங் ஃபார் அனில்ஸ் ரியாக்ஷன். சபரிஷ் எனக்கு என்ன டவுட்னா அவன் தெரிஞ்சு பண்றானா? இல்ல ப்ரோ, நீ வேற ஏன்டா அவன் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீ சரியான ஆளுச்சரனே. நேத்து போன் கால்ல சொல்ற குடும்பத்தோட வரமாட்டான்னு சொல்ற, வந்ததுக்கு அப்புறம் என்னடா நீ? இல்ல பால்ஸ் ப்ரோ, இந்தியால இப்படி ஒரு டாப் ஆக்ட் இது பண்ணதெல்லாம் வந்து கேவலம்.
இந்தியாலன்னு சொல்லு. டாப் ஆக்டர் எல்லாம் சொல்லாத. அது டாப் இல்ல ஆக்டர் எப்படி மாத்தாங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டுக்காரன் இப்படி பண்றது தமிழ்நாட்டுக்கு கேவலம்னு சொன்னா அதிகமா இருக்குன்ட்டு அண்ணாவை இந்தியாவோட ரிக் பண்ணிட்டான். நார்த் இந்தியன்ஸ் நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க? என்னடா இப்படி ஜோம்பி கூட்டமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டானுங்களா? மானம் போகுது. இல்ல வசந்த், என்னைக்கு அவன் டாப்ல இருந்திருக்கான்? நம்ம காடு கீழே தான் எப்பவுமே இருக்கான். ஸ்பேஸ்ல மொத்தம் 55 பேர் 60 பேர் இருந்தாங்க. இந்த திருசா வீடியோ வந்தவனே 117 பேர் லிசன் மட்டும் இருக்காங்க பாத்தீங்களா? இதுல ஒருத்தையும் போட்டிருக்கியா கிரிக்கெட் செமி பைனலாச்சும் மயிராச்சு என் தலைவே வந்துட்டாத்தா. இல்ல அபிஷியலா த்ரிஷாவை மட்டும் மேரேஜ் பண்ணோம். இதனால எலெக்ஷன்ல எந்த பாதிப்பும் இல்ல அவன் என்ன சொல்ல வரானா, ஆமாண்டா நான் திருஷா வச்சிருக்கேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்ல வரான். அப்படி இல்லைன்னா திருஷா வந்து மிரட்டி இருக்கும், உன் பொண்டாட்டி தான் அறிக்கை விடுமா நானும் அறிக்கை விடுறேன்டா அப்படின்னு சொல்லி திருஷா மிரட்டி இருக்கும். அதனால மூடிட்டு கூட்டு வந்திருப்பான். இல்ல மெட்ராஸ் எனக்கு என்னன்னா நைனா அவசரப்பட்டு சாரி கேட்க வச்சிட்டீங்களே ப்ரோ. இல்ல சபா நீ சொன்ன இல்ல இத வச்சு எலெக்ஷன் எல்லாம் ஒண்ணும் பாதிக்காம கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா இவன் மேல உள்ள இமேஜ் குறையும். இவன் வந்து ஒரு பெரிய நான் உத்தமன், நான் வந்து ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மைதான். இல்ல அவன் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி, அவனுக்கு இமேஜ் இல்லன்னு நமக்கு தெரியும் ப்ரோ. பட் பொதுமக்கள் இடையில ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நான் நல்லவன், நான் ஒரு தூய சக்தின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இமேஜ் வந்து இது அவனே உடைச்சுக்கிட்டு இருக்கான். அது நமக்கு நல்லதுதான். அவன் இது மத்த ஒரு படத்துல அவரே சொல்றாரா, அந்த மாதிரி அவரே சொல்றாரா வெரி குட் அந்த மாதிரி அவனே பண்ணிட்டு நமக்கு பிரச்சனை இல்ல. அப்படியே இன்னைக்குதான் கொஞ்சம் குறைஞ்சது. எதுக்கடா குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூப்பிட்டு வந்துட்டான். கள்ளக்காதல் வச்சு ஏன் குறைக்கிறீங்க, என்னது கம்மி ஆகிட்டீங்களா, ஏன்டா நீ குறைச்சிங்க என்ன பத்தி ஏன்டா பேசல அப்படின்னு தலைவன் கூப்பிட்டு வந்துட்டான். ஒரு வீடியோ நான் ஷேர் பண்றேன், அவனுக்கு தெரியுமா தெரியாது. இது கண்டிப்பா வந்து அவனோட அந்த தூய சக்தி, அவன் இனிமேல் எப்படி தூய சக்தின்னு சொல்லுவான் அவனை. ஒரே நிமிஷம் மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அதுதான் இப்ப கரெக்டான சுவிட்ச். எனக்கு ஒரே ஒரு டவுட் சபா ஆக்சுவலி அவன அந்த தாவேக்கா அந்த வாய்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தானல்ல, இந்த இதே ஃபேக்கு, இது வந்து இப்படி 12 பேஜ் கிடையவே செய்யாது, இப்படி ஃபேக்கா வந்து நியூஸ் சேனல் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க அண்ணனே வந்து இல்லடா தாவேக்கா தற்கொலைகளா அதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்னு அவங்க அண்ணனே ஒத்துக்க வச்சிட்டான்ல. அவன் பொண்டாட்டி சொன்னதுக்குள்ள உண்மைன்னு அவங்க அண்ணனே இன்னைக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. சரி கோர்ட்ல மண்டி போட்டுதான் ஆகணும். ஏன்னா கோர்ட்ல செம்மையான ஆதாரம் அந்த அம்மாக்கு. இவன் பாருங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமான ஆதாரம். எவ்வளவுக்கு பணம் கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். நீ அவனையும் இவன் கூட யாரு கூட போறல, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ போ அப்படின்னு கோர்ட்டுக்கு செம்ம ஆதாரம் இதெல்லாம். அவன் வந்து இதெல்லாம் வந்து பெருமைக்கு செய்யறான்னு நினைக்கிறான். ஆனா இது கோர்ட்ல வெறித்தனமா பொல வாங்குவான். ஃபேமிலி கோர்ட்டுன்னு சாதாரணம் கிடையாது. நம்ம போனாலே பொழந்துருவானுங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டி எல்லாம் போனா ராடு தான் பின்னாடி தூக்கி சொருகிடுவானுங்க, செம்மையா அடி வாங்குவோம். மேல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் பாருங்க மெட்ராஸ் பையன். சரி சபரீஷ் ப்ரோ உங்க டீம் சொல்லி தேங்க்ஸ்டா. இவனே வசந்த் நீ தானே எடுத்து கொடுத்து. செக் பண்ணு இப்ப டிஎம்மா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. இன்னொரு வீடியோ என் கையில இருக்கு, ஆனா இப்ப போஸ்ட் பண்ணணும். திருஷா வந்து ஒரு பொண்ணு அடிக்கும், அடிச்சு இவன் வந்து செலவன் கொடுத்து இருக்கான். அதை நான் பாத்துறேன். வசந்த் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். எங்களுடைய சகாக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சன் நியூஸ் கார்டை என்ன டேக் பண்ணி போட்டுனுக்குறாங்க. ஐயா அத நான் இல்ல, என்ன டேக் பண்றதை நிப்பாட்டுங்க. 1 போட்டிருக்காங்க ஒரு, நான் பார்த்தேன். சரி இதுங்க நானே 1 இல்ல நான் அது முதல்ல நினைச்சேன். சரி இது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க ஒரு, அதனால கொஞ்சம் இல்ல இது ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிண்டல் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். டேக் பண்றது யாருடா, நம்ம ஆட்கள் தான்டா ஒருத்தர சொல்றது. நானே யோசிச்சேன்டா டேக் பண்ணலான்னு. சரி ஸ்பேஸ்ல வண்டி ஓட்டிட்டு டேக் பண்ணல, எல்லாம் டேக் பண்ணிட்டு. இந்த கபில் என்னதான் பண்றாரு ஆளே. ஆனா நீ என்ன சபா ஃபேமிலியே ஒரு பிக்கு போடு சொன்னீங்க. இல்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல ஒரு இன்டர்வியூ வரும்னு நினைக்கிறேன் தோழர்களே. நீங்க தான்டா நோண்டி விட்டீங்க. முதல்வர் மட்டும் குடும்பத்தோட போறாரு பாருங்க, போட்டோ எல்லாம் போறாரு. இப்ப அண்ணன் வீடியோவே போட்டாப்புலடா. ஆமா இப்போ அணிலுங்க வந்து அண்ணன் தனியா இருக்காருன்னு சொல்லி சோக மியூசிக் எல்லாம் போட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவானுங்க,
அண்ணன் கள்ளக்காரடி கூட ஆமா அதுதான் அண்ணன் கள்ளக்காரடி கூட அண்ணன் நாங்க இருக்கு இருக்கட்டும் உனக்காக அவங்க போனா போதும் இவன் இவரு ஃபேமிலியோட இருக்காரு. சூர்யா ஃபேமிலியோட இருக்காரு. அண்ணன் மட்டும் தனியா ஒரு போட வச்சு இருந்தாரு. இப்ப எப்படி நாளைக்கு இது போடுவாங்க. இல்ல ப்ரோ இனிமேல் அவங்களால சொல்ல முடியாதுல்ல அண்ணனோட அந்த சங்கீதா வந்து ஃபைல் பண்ணது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபெலிக்ஸ் என்னது கேம்பெயின் பண்ண வராங்களா? சொல்றேன் இந்த கேக்குறேன் வருவாங்களா கேம்பெயின் பண்றதுக்கு? இந்த படத்துல என்ன படாது அதுல த்ரிஷா ஹீரோயினா வேற யாரா ஹீரோயினா? சிவகாசி ஹீரோயின் நயன்தாரா கேம்பெயின் போடுவாங்கல்ல. திருப்பாச்சி இல்ல ப்ரோ சிவகாசில தான அந்த எலெக்ஷன் கம்பெனிங் அசினா. ஓகே ஓகே. நீங்க வேணா குடி போட்டு அங்க த்ரிஷா போட்டுருக்கோம். அந்த அண்ணி ஐடியா மாட்டேங்குது. இந்த சிறுக்கி வாசம் காத்தோட பாட்டுல இந்த பாட்டை போட்டு விடுங்களேன். சொன்னாடா அன்னைக்கு நீ யாரும் நோட் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல அண்ணா வந்து ஒரு 15% ஓட்டுக்கு மேல தேர்த்திட்டாருன்னா சீட்டு கொஞ்சம் தேர்த்திட்டாருன்னா கண்டிப்பா கட்சியில சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னான். போற முக்கெல்லாம் பார்த்தா அப்படிதான் இது இல்ல. இது இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அனில்ஸ் வந்து சங்கீதா அவங்க கூட இருப்பாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா நாங்க எல்லாருமே அவங்க கூட இருக்கோம். அவங்க கூட ஸ்டாண்ட் பண்றோம். அஜித் ஃபேன்ஸ் இல்ல எல்லா மக்களுமே அவங்க கூட தான் இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு துரோகத்துக்கு விஜய் பதில் சொல்லியதான் அவனும் கண்டிப்பா. எனக்கு இது வேணாம் தலைவா. எனக்கு இந்த வீடியோ வேணும். அந்த விஜய் ஒரு பத்துல தமிழ் கலாச்சாரம்னா என்னன்னு தெரியுமா? அது போட்டேன்டா லாஸ்ட். சிவகாசி இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ ரம்பா கூட ஒரு படம் ப்ரோ. அந்த வீடியோ பழைய படம். அந்த வீடியோ மட்டும் யாராவது டிஎம் பண்ணீங்க பட்டன் எடிட் பண்ணி நான் இதை எடுத்துறேன். இன்ஸ்டால இப்ப ட்ராக்கர்ஸ்ல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓபனா டிக்ளேர் பண்ண ஒரு கட்சி வேணும். இஸ் தேர் லைக் போட்டுருக்காங்க. நம்ம நினைக்கிறத விட விஜய் ரொம்ப டேஞ்சர். ஒரு நார்சிஸ்டிக் சைக்கோடாங்க. சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒருத்தர் உட்காந்து பேசினானுங்களா இன்னும் இதெல்லாம் வந்து இப்படியே கிடையாது. இந்த சைனை பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சிருப்பானுங்க. நாளைக்கு இவ்வளவு கொண்டு போய் கட்சியில சேர்த்து ஒரு பொறுப்பு கொடுப்பான். கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆக்குவான். அதுக்கு வீடியோ ரெடியா இருக்கு. நீங்க கட்சியில இவங்களை சேர்த்ததுக்கு உண்மையா கண்டிக்கிறோம். கண்டிச்சுட்டு போடா. நான் கண்டிச்சுட்டு போ. கண்டிச்சுக்க யாரு கேட்டா? இல்ல சபரிஷ் ப்ரோ இம்ப்ரெஷன் கம்மியா இருக்குன்னு தலைவனா ஒரு கண்டென்ட் கொடுத்து ஏத்தி வைக்கிறான். நீ சொன்னது அனிதா ஒரு நிமிஷம் சரண நீ சொன்னதுக்காண்டி நீங்க அண்ணி வாங்கி கொடுத்துல பிரியாணி நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரி நான் வாங்கி தரதா உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரதா. அவங்க மட்டும் கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா கட்சியில ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருங்கடா. என்னோட இவன் சொன்ன மாதிரி அவன் பேர் என்ன டுமில் குப்பம் அவளு சொன்ன மாதிரி மயிலாப்பூர்ல ஒரு சீட்டை கொடுத்து விடுங்கடா. டுமில் வீடியோ எடுத்து போடு. அப்ப உண்மையாவே திருச்சாக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கா? திருச்சா சீமா அவனுக்கு கனவு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. ரொம்ப சவுண்ட் வருது. ஏய்யோ அப்பெல்லாம் திருசாக்கு சீட்டு கொடுத்தானா உண்மையிலே சங்கீதாக்கு சீட்டு தரணும்டா. எதிர்க்க திருசாக்கு எதிர்க்காவது சீட்டு தரணும்டா. என் வாழ்க்கை என்னடா அபிஷியலா ஃபேன் பேஜ்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த மாஃபியா ஐடி ஒன்னு இருக்குல்ல ப்ரோ ஷட்ஸ் எவரிஒன் மவுத் ஜஸ்ட் ஷோ கட்ஸ் அப்படி போட்டுருக்கான். இந்த கோலிசன்ஸான ஒரு ரூட் மாஃபியா ஐடி இருக்குல்ல போட்டுருக்கான். ப்ரோ ஷட்ஸ் எவரிஒன் மவுத் ஷோ இஸ் கட்ஸ் அப்படி போட்டுருக்கான். இருக்க ரோட்ரிக்ஸ் ஆக்சுவலி ஆண்ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப நேரமா. சபா இருக்கியா சபா? நான் பேசுறது கேக்குதா? இருக்க சொல்லு சித்ரா. இல்ல இப்ப எம்ஆர் ராதா ஒன்னு சொல்லுவார்ல அதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்னதுடா? இல்ல இந்த நடிகன்ட்ட நான் இது நாட்டை கொடுத்து ஒன்னு சொல்லுவாரு. அதை பொது வழியில சொல்ல முடியாது நம்மளால. விட்டுரு. அது
ரோட்ரிக்ஸ் ப்ரோ சாரி ப்ரோ, நீங்க நான் அப்பயே ஹேண்ட் ரைஸ் பண்ண நான் டிஎல் போயிட்டா நீங்க பேசிருங்க அடுத்து. ஆதிகன்ஸோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு தெரியுமா? இல்ல ஆக்சுவலி சில பேர் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்லாம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா இப்பதான் பார்த்தனே ஏஏவான்னு கேட்டிருக்கான். ஏலாம் இல்ல, வாட் இஸ் டூயிங் இஸ் நாட் அ கட்ஸ், இட் இஸ் அன் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன். இல்ல ஆக்சுவலா அந்த இப்ப திமுக தான் ரிலீஸ் பண்ணிச்சுனானுங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். ஆக்சுவலா இவனுக்கு தான் ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க போல இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு வாய்ப்பா நம்ம வெளியே வருவோம் அப்படின்ட்டு. இல்ல அதுதான் இவங்களே சொன்னாங்களே, சோனியா அருண்குமார் சொன்னாங்களே, இது ரிலீஸ் பண்ணதே டிவிக்கே தான், இது எலெக்ஷன் டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணும், அது வந்து ரிலீஸ் பண்ணதான் இன்னும் பேக் ஃபயர் ஆயிருக்கும், அது கரெக்டா இப்பயே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தேன் நான் ஆக்சுவலா அது சரி அவங்க சும்மா சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதாவது கூட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி. விஜய் த்ரிஷா டுகெதர் மேரேஜ்னு போடுறா. இந்த டுகெதர் மேரேஜ் எல்லாம் போட்டா அது வேற மாதிரி வேண்டாம். விஜய் த்ரிஷா டுகெதர்னு போட்டா இல்ல சொல்ற மாதிரி அது ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. வெறும் டுகெதர் இன்கம்ப்ளீட்டா இருக்கா? இன்கம்ப்ளீட்டாவே இருக்கட்டும். ஏங்க ஒன்னா இருக்கிற அவங்களுக்கே அந்த அசிங்கம் இல்ல, நீங்க ஏங்க இது பண்றீங்க? ஸ்பேஸ் டைட்டில் குறை சொல்லாதீங்க, நான் என்ன அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பண்றது. அவ்வளவு சீ இல்ல, முன்ன விட சீ இல்ல. இல்ல இத வேற பர்சனல்னு வேற உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. எனக்கு என்னன்னா இப்போ டிவோர்ஸ்ன்றது பர்சனல். ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்ப டிவோர்ஸ்ன்றது பர்சனல், அதை பத்தி பேசக்கூடாது, சரி நீ ஓகேன்ல. அஃபிடவிட்டை எடுத்து படிச்சு பார்த்தா என் கை கால் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏண்டா அந்த அளவுக்காடா போட்டு ஒரே நிமிஷம் சித்ரா மெட்ராஸ் பையன் கோஸ்ட் போட்டு அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. உங்க வீட்டு போனா தான் பேசுவீங்களா அனில்ஸ் கேட்பாங்க. இல்ல படிச்சு ஏங்க நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, நமக்கு எப்படி சொல்றது, உண்மையிலே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி அக்கா தங்கச்சி நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால இருக்க முடியுமாங்க? செய்தியில சொன்னது சித்ரா அது மட்டும் இல்ல, நம்ம ஆக்சுவலி ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பார்த்த ஒரு ஹீரோ. இப்போ விடுங்க, ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து விஜய்ங்கிறது ஒரு நம்மளும் வந்து சரி விஜய் படம் ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு நம்மளும் நினைச்சிருப்போம். நல்ல ஒரு ஒரு இதெல்லாம் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ, நல்ல ஒரு இமேஜ்ல வந்த ஹீரோ திடீர்னு இப்படி வரும்போது வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வீட்டுல பொண்டாட்டி எப்படி டார்ச்சர் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நினைக்கும் போது எவ்வளவு நீங்க சொன்னதான் உடனே நடங்குது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப இவனுங்க பர்சனல்றானுங்கல்ல, நான் அந்த டிவோர்ஸ்ன்றத நான் பேசவே கிடையாது. அது வந்து அவங்களோட உரிமை, அவங்க கேட்டிருக்காங்க, நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ அது உன் விருப்பம், நான் அதை பத்தி பேசவே கிடையாது. ஆனா நான் இங்க வந்துட்டு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 85 அந்த ஒரு அதுக்கான முகாந்திரம் இருக்கு. 3 வருஷம் இவனை ஜெயில வைக்கிறதுக்கான வேலையை வந்து அந்த அம்மா பண்ணிருக்காங்க இதுல. அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் டார்ச்சர் பண்ணிருந்தா அதை வந்து அந்த மாதிரியான புகாரை வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இல்ல சித்ரா, இந்த வீடியோ அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு டிப்ரெஷன் கிரியேட் பண்ண. அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோர்ட்ஸ் அதாவது அஃபிடவிட் அவர்லேயே இது சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட்லேயே இது பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களை ஈஸியா அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. எங்க அந்த பிலிக்ஸ்னு ஒரு புறம்போக்கு இருக்கா ரோட்ரிக்ஸ் ப்ரோ, இதெல்லாம் வந்து ஃபேக். இத வந்து திமுக வந்து குக்கப் பண்ணாங்க. அதான் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி. அப்பா நான் என்ன சொல்றேன், இவனுங்களுக்கு எப்படி சொல்றது, இன்னும் வேற ஒரு காரணத்துக்கு தான் இன்னும் சொல்லல இவனுங்க திமுக காரணம்ட்டு. மத்தபடி மத்த எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்துக்கும் சொல்லிட்டானுங்க. சித்ரா அந்த ஒரு நிமிஷம், அந்த அஃபிடவிட்ல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் வேற போய் படிக்கூட இல்லை, என்ன தெரியுமா, போட்டோ அது 2 பேரும் இருக்கிற போட்டோ, வெளியூருக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு என் குழந்தைகளை மனவளர்ச்சி காலத்துலான்னு ஒரு சொன்னாங்களே, அது லைன் ஆன் பண்ணாங்களே, அதை யாரும் பேசவே இல்லை. அந்த லைன் தான் மெயின் நட். இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கான் அவனும். நான் சொல்றேன், அந்த லைனை தான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏங்க இப்போ நீங்க நார்மலா நீங்க எம்எல்ஏவோட இல்ல கவுன்சிலரோட பையனா நீங்க இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க நமக்கு அந்த ஊர் புறா பரவிடும், நம்ம நடமாடவே முடியாது. இப்ப இவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்ப அவருக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவர் பையனுக்குன்ட்டு. அவர் ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர் ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ யார்கிட்டயே போனா அவன் என்ன கேட்பான், உங்க அப்பாட்ட வந்து எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ அவருக்கு என்ன மாதிரி தோணும், அவருக்கு வந்துட்டு எங்கேயுமே வாய்ப்பு கேட்கணும்ன்ற அந்த ஒரு இதே இருக்காது. அந்த முகாந்திரமே இல்லாம பண்ணிட்டாப்ல. இப்போ வந்துட்டு அந்த கனெக்ஷனை வந்து துண்டிச்சதுனால அதெல்லாம் வந்துருவாரு. நான் அதை பத்தி நான் பேசல. ஆனா கவலைப்படாதீங்க, அப்பா சார்புல தேசம் வந்து பிஆர்ஓ பண்ணி வர வச்சிருவா போல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
எங்களை நம்பி வந்துட்டா போல. அங்கிள் உங்க அங்கிள் இருக்க விநாயக் சொல்ல மாம்ச இவ்வளவு பண்ண நான் பார்த்ததே இல்லடா. ஒருத்தன் போட்டிருக்கான், ஏன்டா 2 மாசம் கொஞ்சம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதாடா அப்படின்னு. அந்த போட்டது விஜய் பண்ண பார்த்தது டிஎல் பிளாஸ்டடா. என்ன எப்படி இருக்குன்னா, டேய் சரணே, இங்கே இப்போ வந்து 1 மணி நேரம் தான் அவதான் போட்டோ. இங்கே எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம் நாளைக்கு என்ன நிலைமைக்கு ஆக போகுது. இன்ஸ்டாகிராம் மொரட்டு பொண்ணு தூக்கி போட்டு மெரிப்பானுங்க இன்ஸ்டால. இல்ல இங்க மெதின்றது ட்விட்டரை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே விழுகிறது தான், அது பிரச்சனை இல்ல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பொறுத்த அளவுக்கு இப்ப இதுக்கே வந்து முட்டு கொடுக்கணும் இவனுங்க. அவனுங்க இருக்கும் இல்ல இன்ஸ்டாகிராம் அது தினுசா இருக்கும். ஆனா எப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வச்சு கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண பாப்பானுங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க அவங்க 2 பேர் நண்பர்கள் அதனால ஒன்னா போறாங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் என்னங்க நண்பர்கள்னு சொன்னா நம்புற மாதிரி எங்க இருக்கு? நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க? இதெல்லாம் மதன் கோரி மாதிரி ஏதாவது ஒரு லூசு புண்டை நம்புவான். திட்டி போடுவாங்க. ஒரு நிமிஷம் சரண் மரியா வந்து விஜய் இதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். சபரிஷ் என்னது மகளிர் அணி தலைவியே வந்து சபரிஷ் மகளிர் அணியே உடஞ்சிருச்சு. சொல்லுங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் நான் டாக் போடுவோமா? வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. வி ஸ்டாண்ட் நம்ம போடுவோமா? இல்ல இப்ப அந்த நடிகை யாருன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரு. ஆமா ஆக்சுவலி அது அவங்களே ரிவீல் பண்ணா நல்லா இருக்காதுன்னு இவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. அட்டி என்ன போட்டுருக்காங்க தெரியுமா? ஸ்மார்ட் மூவ் பை டிவி கேமா. யாருக்கு? அண்ணாக்கு. சபா ராம்குமார் இருக்காங்கல்ல, சபா எனக்கு தெரிஞ்சுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சுங்க அந்த நடிகை வந்து கொஞ்சமா சொல்லிருக்கலாம். என்னன்னா, நீ வந்து முதலமைச்சர் ஆனவனே சொல்லு. ஏன்னா இப்ப சொன்னீங்கன்னா தாவேகா தலைவரோட வப்பாட்டி. இல்ல சபரிஷ், இப்ப சொன்னீங்கன்னா தாவேகா தலைவரோட வப்பாட்டி. ஸ்பீக்கர் பேசாதவங்க வந்து போனீங்கன்னா கீழே ஒரு 3 ஸ்பீக்கர் கேக்குறாங்க. சபா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல ராம்குமார் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அந்த வீடியோ போட்டுட்டு மேல ஒண்ணு போட்டிருக்கான், தளபதி விஜய் அட்டெண்டிங் மேரேஜ் ஈவென்ட், பட்டு வேஷ்டியில தலைவர் செம கியூட்டான். தலைவிய பத்தி போடல. தலையை விட்டீங்க இத நக்குங்க. இல்ல நார்மலா இருக்காங்களாமா. கவுண்டமணி சொல்றாரு கேஷுவலா இருக்கு. நானும் கீழே போறேன் சொல்லிட்டு மாட்டோம். அதே இல்ல அவன் இப்போ பிஆர் டீம் வச்சு அவன் கரெக்டா ட்வீட் நிறைய போட்டிருக்கான். எல்லாரும் பிஆர் டீமும் அவன் காசு கொடுத்து எல்லாம் போட்டாங்களே, அந்த பிஆர் டீம் எல்லாரும் இந்த திருப்பி பிஆர் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஈவெண்ட் அப்படியே போட்டு இது போட்டு வீடியோ எடுத்து போட்டு இது ஆக்சுவலா அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா பண்றானுங்கன்னா ஓகே, அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. விஜய் பத்தி எதனா நியூஸ் வந்தா கூட காசு வாங்கி தான் வீடியோ போடுவாங்க. இங்க இருக்க பிஆர் டீம் எல்லாருமே கார்த்திகை இருந்து அவங்க கூட இருக்க எல்லாருமே இப்ப எல்லாருமே ட்வீட் போடுறாங்கன்னா அப்படின்னா இது வந்து அவங்களே வாலண்டரியா புஷ் பண்ணி தள்ளிட்டு வராங்கன்னு தோணுது இங்க இருக்க. ஆமா எதுவுமே வந்து இருங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்ட்ரி. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். த்ரிஷா மட்டுமா இல்ல ஒவ்வொரு பசங்களும் உங்களுக்கு தங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகணும் பரவாயில்லன்ட்டு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா த்ரிஷாவோட குடும்பத்தை போட்டிருக்கேன் பாருங்க, நாட் கோயிங் டு டிஃபெண்ட் எனிமோர். அவ்வளவு நம்புனேன் உங்களை. போடு போலங்கடா அண்ணனை. போன வாரம் தானே சொல்றாங்க செல்ல குட்டி. சபரிஷ் கலகலப்புல ஒரு சீன் வரும்லடா, அண்ணியை காணோன்னு தண்ணியில போட்டு தேடுவானுங்கல்ல. அதுல ஒருத்த வந்து ஏன் அண்ணி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கான். நீ இப்படிதான் அண்ணியை தூக்குவியா? நீ தூக்குவே அவனை கிளம்பு. இங்கதான் அண்ணியை பிடிச்சி. இல்ல இனிமே சன் டிவில வந்து வாரத்துக்கு கில்லி திருப்பாச்சி தான் இறங்கும். இல்ல லயலாமணி சொல்லிதாரு, அவங்களும் வராங்க கூட இவங்களும் வராங்கன்னு. அது இதுதான் கடைசியில இதான் போல. கடைசியில த்ரிஷா வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வராங்க கூட இவங்களும் வராங்க, அவங்களையும் கூட்டிட்டு வராங்க. சபரிஷ் இப்பதான் இன்ஃபோ வந்திருக்கு, மகாபலிபுரம் ஈவெண்ட். அடுத்த ஈவெண்ட் அடுத்த ஈவெண்ட் மகாபலிபுரத்துலயா? எங்க யார்? த்ரிஷா கூடயா? எட்டி மேலதான், வேற என்ன? டேய் நேரம் அண்ணி எல்லா பழைய கேஸ் ஃபைல்லாம் தூசு தட்டிட்டு இருக்கோம் உட்காந்து. ஏன் என்னாச்சு? ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டானா? இல்ல ஆனா புசிக்கிட்ட ஒரு ட்ரம் கார்டும் போயிடுச்சாடா. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவான்?
டேய் நான் உனக்கு அமைச்சிருக்கல டீம்ல மேல பின் பண்றாத சபரிச. என்னதுடா எனக்கு என்ன அடிமைஸ் ஏதோ ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கானுங்க என்னது? யா விடுங்கடா. நண்பன் ஹரி வரான் மேல. ஏய் அவன கொஞ்சம் இதெல்லாம் நடக்குமா கண்ட்ரோல் பண்ணுங்கடா. கொஞ்சம் வாய் பேசு. ஆமா ஹரி நம்ம கொஞ்சம் பார்த்து பேசு. நம்ம சைடு சப்போர்ட் பண்ண நாய்ங்கலாம் இப்போ அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. நாயெல்லாம் சொல்லாதீங்க நண்பா, எனக்கு எல்லாருமே க்ளோஸ் ஆனவங்க. ஏய் அவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே தூக்கி போட்டு கிடா வேண்டியதான். ஆமா ஆமா எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் இல்லைங்க. நோ தப்பா இருக்குன்னா இல்ல நார்மலைஸ் பண்ணலாம்னு பாத்துருக்காங்களான்னு எனக்கு என்னமோ டவுட். இதை எடுத்து போட்டு ஏய் இன்ஸ்டால ஒருத்த போட்டிருக்காண்டா சட்டப்படி கள்ள ஒழுங்கு தப்பில்லையே அப்புறம் ஏன்டா இப்படி கடிக்கிறீங்க அப்படின்னு. சட்டப்படி இல்ல ஒரு பொண்ணு இன்னைக்கு பேசியிருந்தேன் நேத்து தஞ்சாவூர்ல. எங்கள்கிட்ட காசு இருக்கு. ஏன் கூட்டுறவன் 5 பேர் வச்சிருக்கான், பெருக்கிறவன் 4 பேர் வச்சிருக்கான், எங்க அண்ணன் காசு வச்சிருக்காரு வச்சிருக்க கூடாது. அதான் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம் கூட பார்த்தேன் சபரிஸ். என்னன்னா நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா விஜய் ஃபேனை ஏதாவது ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, வெளியில ஏதாவது செட்டப் வச்சிருந்தா கூட அவர் டிஃபெண்ட் பண்ணுவா அதுக்காகவே அது அப்படின்லாம் சொல்லி மீம் போட்டிருக்கானுங்க. இன்னைக்கு நீ ஷேர் பண்ணியான்னு தெரியல, யாரோ அந்த கிளிப்பு ஷேர் பண்ணிருந்தாங்கடா. அதாவது தாவேக்காவோட லேடி ஃபேன்ஸ் எல்லாமே பேசுறாங்க, அதாவது விலை போயிட்டாங்களாம் சங்கீதா அப்படின்னு பேசுறாங்க. அவங்கதான் அவங்க பங்கு போடுறாங்கன்னா இவன் பத்தியா எப்படி கிளியர் பண்ணிட்டு இருக்கான்னு பிரஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் சொல்ல போறா போல. வெளியே வந்து இப்படியே நடந்துச்சு. மதனே வெள்ள போறியா? கீழே போறா நீ பேசு. ஏண்டா அவனுங்களே எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாம எல்லாம் அடிச்சிட்டு இருக்கானுங்க டிஎல்ல. இவன்ட்ட வந்து நியாயம் கேட்கிறேன் எப்படி முட்டு கொடுப்பானுங்க. அவனுக்கு கொடுப்பானுங்கடா முட்டு, பயங்கரமா கொடுப்பானுங்க மாதிரி இருக்கு. இல்ல முட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க நிறைய பேர். இல்லையா உடனே சொல்லுங்க ஐயா, எனக்கு சீரியஸாவே சொல்றேன், இது கன்சர்னிங்கா இருக்கு. ஏன் சொல்றேன்னா அவங்க வந்துட்டு இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, இவன் இப்படி போறான், அதுக்கு கீழே எல்லாருமே எங்க அண்ணனுக்கு தில்ல பாத்தியான்னு போட்டிருக்கானுங்க. ஐயா ஐயோ இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா இல்ல வேற ஏதாவது ஐயா அவனுங்க மாமாக்கு தில்ல பாத்தியா? ஐயோ சீரியஸாவே எனக்கு வந்து இது கேவலமா இருக்கியா. ராக்கெட் ஒரே நிமிஷம் கேன்சல் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டு போயிடுறேன். ஓகேவா? சொல்லுங்க. நான் பொண்டாட்டியாக இருக்க தயார் என்று விஜயின் தங்கைகள் பலர் கூறிய நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள் சபாவோடு. சபாவோட ஐயோ என்ன பாக்குறாங்க உஷாராய்க்க. அதான் என்ன தெரியுங்க. இல்லையா அவங்க வந்து ஒரு நார்மல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருந்து பண்ணா கூட பரவாயில்லை. அதிவீரன் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ராக்கெட் ஏதோ பேசுறான் வந்து டிஎல்ல பாக்குறேன். என்ன அவன் பண்ணி வச்சிருக்கான், என்ன தைரியம் அவனுக்கு நெஞ்செழுத்தான் இவ்வளவு அலிகேஷன் மேல இருக்கு. ஈகோயிஸ்ட் தான் வேற என்ன. ஐயா ஈகோயிஸ்ட் எல்லாம் சொல்லாத, ஈகோயிஸ்ட் எல்லாம் சொல்லாத சபாவன் சைக்கோ சபாவன். குட் ஈவினிங் வாட் அப்டேட்? என்ன ஸ்பேஸ் டைட்டில் என்னாச்சு? என்னாச்சுன்னா அண்ணி கிடைச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான்டா, நீ அண்ணா வப்பாட்டியோட வெளிய போயிட்டாரு. எனக்கு புரியல யாரு ராகிரி பேசணும். இப்ப யாரோ சொன்னாங்களே எனக்கு ஒரே ஒரு இதுதானே. ஏங்க அவங்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு இதுதான், அதையும் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. கொஞ்சமாச்சும் மனுஷனா நடந்துக்கீங்க. அவனே 52 வயசுல எஸ்டிடி வச்சிருக்கான். இருங்க மிஸ்டர், நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு வந்து சொல்றது வந்தீங்களா? சொல்லுங்க. இல்ல அவன் வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டுங்க. இந்த த்ரிஷாவை செட் பண்ணி கொடுத்தது திமுக மட்டும் தயவு செய்து அவன் எழுத வேணாம்னு சொல்லுங்க. அது மட்டும் தான் எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த சபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, கூட்டுறவன் 4 பேர்த்த வச்சிருக்கிறான் அந்த மாதிரி. அந்த பொண்ணு கடைசியா முடிக்கும் போது எப்படி முடிச்சிச்சு தெரியுமா? அந்த வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க? ஸ்டாலின் சங்கீதாவை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து